மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். பாஜக கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் விலகுகிறாரா அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. திரு கண்ணன் ஓபிஎஸ் ஆதரவு செய்தி தொடர்பாளர் கண்ணன் 39 இடம் தமிழ்நாட்டில் மட்டும். ஏன்னா பாண்டிச்சேரியில் பாஜக தனியாக டீல் பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்த்தா பாஜக 20, பாமக 10, அமமுக 2, தமாக 3, 1 1 1 1ன்னு இப்படி பார்த்தா 39 இடங்களும் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஓபிஎஸ்க்கு இடமே இல்லை. ஏன் இந்த நிலை? வணக்கம். தரணியங்கம் தமிழ் பரப்பும் தந்தி தொலைக்காட்சிக்கு வணக்கம். அரசியல்ல எந்த சூழ்நிலையும் எப்படி வேண்டுமானாலும் மாறும் என்பது காலங்காலமாக நாம படிச்சிருக்கிற பாடம். இன்னைக்கு இருக்கிற தொகுதி நாளைக்கு எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், நாளை காலை ஒருங்கிணைப்பாளர் 10 மணிக்கு பத்திரிகையாளர்களை சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார். இன்று இரவும் ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தின் முடிவில் எப்படி, எங்கே, எதில் போட்டியிடுவது என்பது முடிவு செய்த பிறகு ஏற்கனவே வந்த அறிவிப்புகளில் மாற்றங்களும் நிகழலாம். இல்ல, இப்போ 4 சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பாஜக ஓபிஎஸ்கான முக்கியத்துவத்தை கொடுக்கலையா? ஒரு 2 சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்களா? இல்ல, கொடுக்க மாட்டுக்கிறாங்களா அப்படிங்கிறத விட நாம கேட்ட தொகுதிகளை அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். இப்பொழுது காரியம் பெரிதா வீரியம் பெரிதா என்று பார்க்கும்போது காரியம்தான் நம்மளுக்கு முக்கியம் என்பதால் எத்தனை இடங்களை வாங்கி நிற்பது என்பதை விட களத்தை எப்படி நம்மளுக்கு சாதகமாக மாற்றுவது என்பதைத்தான் ஒருங்கிணைப்பாளர் கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறார். இன்னும் அப்படித்தான் இருக்கிறார். இது அரசியலில் சூட்சுமமான முடிவை அவர் எப்பொழுதுமே எடுத்து வந்திருக்கிறார். இப்பொழுதும் அதைத்தான் எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். இல்ல, இப்போ உங்களை சார்ந்தவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ இதெல்லாம் அதிருப்தியை ஏற்படுத்தல. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து மோடி பிரதமராக வரணும்னு பிறந்த டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதன் பிறகு அமமுகவுக்கு 2 இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஓபிஎஸ்க்கு தகுந்த மரியாதை பாஜக கூட்டணியில கொடுக்கப்படலையோ? அதாவது மரியாதை, தகுதியான இடம் அப்படிங்கிறதெல்லாம் விட பேச்சுவார்த்தை பலவாறாக நடந்தது. அவர்கள் யாரும் மரியாதை குறைவாக நடத்தவும் இல்லை. அப்படி மதியாதார் தலைவாசலை நாம் மிதிக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. அதெல்லாம் பொருள். இப்ப களம் நம்மளுக்கு எதிரி திமுகவாகவும் துரோகி பழனிசாமியாகவும் இருப்பதால் இவர்களை எப்படி எதிர்கொண்டு வெற்றி பெறுவது, அவர்களை எதிர்ப்பவர்களுக்கான சூட்சுமத்தை எப்படி வகுப்பது என்பதுதான் குறியாக இருந்திருக்கிறார் ஒருங்கிணைப்பாளர். அவரே கழகம், அவர் இருக்கும் இடம்தான் எங்களுக்கு கழகம், அவரின் சிரிப்பை எங்களுக்கு சின்னம் என்றுதான் நாங்கள் அவரை நம்பித்தான் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அதனால் அவர் எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதனால் போட்டியிட்டாலும் நாங்கள் மனமூர்ந்து ஏற்றுக்கொள்வோம். அவர் போட்டியிடவில்லை என்று ஒத்துக்கொண்டாலும் அதையும் ஏற்றுக்கொள்வோம். எந்த முடிவாக இருந்தாலும் அவரின் முடிவே இறுதியான முடிவு. அதற்கே கட்டுப்பட்டு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அவரின் முடிவுக்காகவே நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி திரு கண்ணன். மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.